அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய காலை வேளை தேவன் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிற இந்த நாளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். இன்றைக்கும் கூட மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவரின் உள்ளத்திலே பேசினார். குடும்பம் என்பது தேவன் தந்த ஒரு பரிசு. ஆனால் இந்த குடும்பத்துக்குள் பல உறவுகளில் விரிசல்கள் இந்த நாட்களில் உண்டாகி கொண்டிருக்கிறது. விரிசல்களுக்கு காரணமானது இவர்கள்தான் அவர்கள்தான் என்று எவரையும் நாம் குற்றம் சாட்ட முடியாது. ஏனெனில் ஆண்டவர் பூரணமான 2 பேரை இணைக்கவில்லை, பூரணமற்ற 2 பேரைத்தான் இணைத்து அவர்களை பூரணப்படுத்துகிறார் குடும்ப உறவுகளுக்குள்ளாக. உங்கள் வீடுகளிலே பலவிதமான காரியங்களுக்கு மனஸ்தாபங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. சரி, இவைகளை எல்லாம் எப்படி சரிப்படுத்துவது, உறவுகளை எப்படி மீண்டும் கட்டுவது, இதை குறித்து இந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 109 வசனம் 4. என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அடுத்த வசனம், நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். தாவீது சொல்லுகிறார், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள், என்னை தூஷிக்கிறார்கள், என்னை வெறுக்கிறார்கள் என்று. ஆவிக்குரியவன் எல்லாரையும் நேசிப்பான். ஆவிக்குரியவன் எல்லாரையும் நேசிப்பதற்கு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியவன். அவன் அவ்வளவு எளிதில் கோபம் கொள்ள மாட்டான், அவ்வளவு எளிதில் சலித்து கொள்ள மாட்டான், அவ்வளவு எளிதில் விசனமடைய மாட்டான். ஆவிக்குரியவளும் அப்படித்தான். அவளுக்கு கோபம் மூக்குக்கு மேலே வராது, அவளுடைய கோபங்கள் பொங்கி எழும்பாது, அவளுடைய வார்த்தைகள் எல்லை மீறி வந்து விடாது. ஆவிக்குரியவனாய் இருக்கிற தாவீது சொல்லுகிறார், என் சிநேகத்துக்கு பதிலாக அவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் என்னை விரோதிக்கும் பொழுது நானும் விரோதமான வார்த்தைகளை போய் பேசுகிறது இல்லை, நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்ன ஒரு உன்னதமான அனுபவம் பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எவ்வளவுதான் அன்பு காட்டினாலும் சிலர் அந்த அன்பை ஒரு துச்சமாக நினைத்து உங்களை பகைத்து, உங்களை வெறுத்து, உங்களை கசந்து, உங்களை பற்றி குறை சொல்லுகிற நபர்களாக இருக்கலாம். ஒன்றே ஒன்றை தாவீதினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்கள் அன்புக்கு பதிலாக உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்கள் நன்மைக்கு பதிலாக உங்களை பகைக்கிறவர்கள், உங்கள் நேசத்துக்கு பதிலாக உங்களை தூஷிக்கிறவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், தூஷிக்கட்டும், விரோதிக்கட்டும், எதிராக நிற்கட்டும், ஒன்றே ஒன்று செய்யுங்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் விரோதிக்கும் பொழுது ஜெபம் வராது பல வேளைகளில். ஆனால் பலவந்தப்படுத்தி ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே நீர் பாரும், இவ்வளோ காரியங்களை எல்லாம் எனக்கு விரோதமாய் செய்கிறார்கள், நீர் எனக்கு பதில் தாரும் என்று எசேக்கியா ராஜாவை போல கர்த்தரிடத்தில் உங்கள் மனதை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபத்தை மாத்திரம் நிறுத்தாதீர்கள், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். ஒரு நாள் சூழ்நிலைமை நிச்சயமாய் மாறும். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, குடும்ப உறவுகளில் உண்டாகிற விரிசல்களுக்கு காரணங்களை இந்த வாரத்தில் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர். அதற்காய் உமக்கு நன்றி. சிநேகத்துக்கு பதிலாக விரோதிக்கிற மக்கள் குடும்பத்தில் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, ஆவிக்குரிய உம்முடைய பிள்ளைகள் நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி எல்லா சூழ்நிலைமையிலும் ஆண்டவரை ஜெபித்து 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 ஜெயம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இவருடைய போராட்டம் மாம்சத்துக்குரியது அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறபடினாலே தேவனே உம்மிடத்தில் ஜெபித்து எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள உம்முடைய ஜனத்திற்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேனப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை விரோதிக்கிறவர்கள் விரோதிக்கட்டும், நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். ஜெபத்தை கேட்கிறவர் ஒரு நாள் கட்டாயம் கிரியை செய்வார், எல்லா பகைகளையும் மாற்றுவார். உங்கள் வீடுகளில் ஆண்டவருடைய சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருக்கும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.